நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 38. இசைக்கூட வாயிலேயே விப்ரர் ஓசையற்ற நிழலசைவென தோன்றியதும் அவரை முதலில் அறிந்த திருதராஷ்டிரர் திரும்பி சொல்லும் என்றார். முகமன் ஏதுமின்றி அவர் சிந்து நாட்டு அரசியும் அஸ்தினபுரியின் அரசரும் என்றார். வர சொல்லும்படி கை காட்டிவிட்டு கர்ணனிடம் இவ்வரச முறைமைகளைக் கண்டு சலிப்புற்றுவிட்டேன் மூத்தவனே என்றார். விப்ரர் மீண்டும் ஆடிப்பாவை ஆழத்திற்குள் செல்வதென வாயிலுக்கு அப்பால் மறைந்தார். கர்ணன் குருதி குமிழி கண்கள் துடிக்க நின்றிருந்த முனிவரை சில கணங்கள் நோக்கிவிட்டு திருதராஷ்டிரரிடம், மைந்தர் இங்கிருக்க வேண்டுமா என்றான். இருக்கட்டும், வருபவன் இவர்களில் ஒருவனாக வளர வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம். கர்ணன், ஆம், அவனும் அதைத்தான் விரும்புகிறான் என்று காலையில் கண்டேன் என்றான். அவர் தலையசைத்து, குழந்தைகளுக்கு ஒன்றே உடல் என்றாக தெரியும் என்றார். திருதராஷ்டிரர் கையசைக்க இளைய கௌரவர்கள் விலகிச் சென்று சூதர்கள் விலகிய இசை பீடத்திலும் அதை சுற்றியும் ஒருவரோடு ஒருவர் உடல் ஒட்டி அமர்ந்து கொண்டனர். ஓசையிடாமல் ஒருவருக்கொருவர் கைப்பற்றி இழுத்தும் கிள்ளியும் மெல்ல அடித்தும் உதடுகளை துருத்தி முகம் சுளித்து சைகைகளால் பேசியும் பூசலிட்டு சிரித்தும் விளையாடி கொண்டிருந்தனர். திருதராஷ்டிரர், இளையவளை ஜெயத்ரதனுக்கு கொடுத்ததில் எனக்கு உடன்பாடில்லை மூத்தவனே என்றார். அன்று அரசு சூழ்தலுக்கு அது இன்றியமையாததாக இருந்தது என்றான் கர்ணன். ஆம், பிரிதொன்றையும் நான் எண்ணவும் இல்லை. ஆனால் என் மகள் பிடியானை போல் உளம் விரிந்தவள், அவனோ புலியென நடை கொண்ட பூனையை போல் இருக்கிறான் என்றார். அந்த ஒப்புமையை உளத்தில் வரைந்ததுமே கர்ணன் சிரித்து விட்டான். அவன் சிரிப்பு ஒரு தொடுகை என சென்று சித்திர திரைச்சீலை என நின்றிருந்த அம்முனிவரின் உருவை நெளிய வைத்தது. அவன் நோக்கி இருக்கவே அவர் சற்று பின்னடைந்து தூணை அணைப்பவர் போல அதனுடன் ஒன்றானார். அவன் விழி கூர்ந்து நோக்கி இருக்க கரைந்து கொண்டிருந்தார். அப்பால் காலடி ஓசைகள் கேட்டன. அவ்வோசை கேட்டு அவர் விழிகள் அதிர்ந்தன. ஒரு காலடி ஓசை துரியோதனனுடையது என்று உணர்ந்ததும் கர்ணன் முகம் மலர்ந்து, அரசர் வருகிறார் என்றான். முனிவர் மறைந்து விட்டார் என்பதை கண்டான். ஆம், மேலும் தடித்து கொண்டே செல்கிறான் மூடன். கதை பயிற்சிக்கு கூட நாளும் செல்வதில்லை. நேற்று நான் கேட்டேன், பயிற்சி களத்துக்கு அவன் வந்து எத்தனை நாள் ஆயிற்று என்று. 12 நாள். மூத்தவனே, இத்தனை நாள் கதை தொடாதவன் உணவில் மட்டும் ஏதாவது குறை வைத்திருப்பான் என்று நினைக்கிறாயா என்றார். கர்ணன், தேவை என்றால் வெறியுடன் பயில்பவர்தான் அவர் என்றான். அவனுக்கு என்ன தேவை என்று நான் சொல்லவா? அவனுக்கு தேவை ஒரு பகை. தன்னைத்தானே செலுத்தி கொள்ளும் பெருங்கனவுகள் ஏதும் அவனுக்கு இல்லை. ஆம் மூத்தவனே, பகையின்றி அவன் வாழ மாட்டான். இன்னும் சில நாட்களில் அவனுக்கு உரிய பகையை கண்டடையவில்லை என்றால் இப்படியே பெருத்து உடல் சிதைந்து அழிவான். மூடன் மூடன் என்றார் திருதராஷ்டிரர். விதுரர் இசைக்கூடத்துக்குள் நுழைந்து தலை வணங்கினார். திருதராஷ்டிரர் உரக்க, விதுரா, மூடா, உன்னை காலையிலேயே வரச் சொன்னேன். எங்கே ஒழிந்தாய்? செத்து விட்டாயா என்றார். இல்லை அரசே என்றார் விதுரர். காலையில் வந்திருந்தேன். புருவம் சுளித்து, அப்படியா என்றார் திருதராஷ்டிரர். ஆம், தாங்கள் சோனக இசை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். வந்து பார்த்துவிட்டு அப்படியே திரும்பிவிட்டேன் என்றார். திருதராஷ்டிரர் முகம் மலர்ந்து, அது நல்ல இசை. அது நமது சூதர்களின் இசை போன்றதல்ல. மேற்கே எங்கோ ஒரு மரம் கூட இல்லாத மாபெரும் மணல்வெளிகளால் அமைந்த நாடுகள் உள்ளன. அங்கிருந்து வந்த இசை அது. வெண்மணல் வெளியில் வெண்புறவிகள் தாவி ஓடுவதை போன்று தாளம் கொண்டவை, காற்றின் ஓலமென எழுபவை என்றார். அவர் கைகளை விரித்து, விடாய் எரிக்க விழி வறண்டு இறந்து கொண்டிருக்கும் விலங்குகளின் ஓலம் கூட இசையாக முடியும் என்று அதை கேட்டுத்தான் அறிந்தேன். தனிமைதான் இசையை உருவாக்குகிறது என்றால் இசை பிறக்க அப்பாலை நிலம் போல் சிறந்த மண் எது உள்ளது? மூடா, அத்தனை அரிய இசையை கேட்டு நீ எழுந்து சென்றிருக்கிறாய் என்றால் உன் மண்டையை அரைந்து உடைப்பதற்கு எனக்கு ஆற்றல் இல்லாமல் போயிற்றே என்றார். விதுரர் கர்ணனை நோக்கி புன்னகைத்து திரும்பி கை காட்ட துரியோதனனும் துச்சாதனனும் ஓசையற்ற கால்களை மெல்ல தூக்கி வைத்து வந்தனர். தரையில் விரிக்கப்பட்டிருந்த தடித்த மரவுரி கம்பளம்
அவர்களின் கால்களை உள்ளங்கையிலென வாங்கி முன் கொண்டு சென்றது. துரியோதனன் திருதராஷ்டிரரை அணுகி அவர் கால்களை தொட்டு சென்னி சூடினான். அவன் தலையை தொட்டு, இங்கு எதற்கு வருகிறாய்? இந்த நேரத்தை வீணாக்காதே. சென்று உணவறையில் அமர்ந்து ஊனையும் கள்ளையும் உள்ளே செலுத்து போ என்றார் திருதராஷ்டிரர். துரியோதனன், தந்தையே, தம்பி என்னை விட பெருத்து விட்டான் என்றான். துச்சாதனன் குனிந்து அவர் கால்களை தொட்டபோது அவர் ஓங்கி அறைந்து, நீயே மூடன், உனக்கு துணையாக இன்னொரு பெரும் மூடன். உங்களை எண்ணவே என் உடல் பதறுகிறது. வீணர்கள், வெற்று கல் தூண்கள் என்றார். இருவரும் புன்னகைத்தபடி ஒருவரை ஒருவர் நோக்கினர். துரியோதனன், சிந்து நாட்டு அரசர் ஜெயத்ரதர் வந்துள்ளார் அரசே. கூட்டிக் கொண்டு வர வேண்டியது தானே? அவன் என்ன சக்கரவர்த்தியா அகம்படியுடன் வர என்றார். துச்சாதனன் விரைந்த காலடிகளுடன் சென்று அப்பால் நுழைவாயிலில் தயங்கி நின்றிருந்த ஜெயத்ரதனை உள்ளே வரும்படி கையசைத்தான். ஜெயத்ரதனும் துச்சளையும் குழந்தையுடன் உள்ளே வந்தனர். துச்சளையின் இடையில் இருந்த சுரதன் கௌரவர்களை பார்த்ததும் பேருவகை கொண்டு முற்றிலும் உடல் வளைத்து திரும்பி இரு கைகளையும் தூக்கி தலைக்கு மேல் ஆட்டி ஹே 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 என்று கூவியபடி கால்களை உதைத்தான். காற்றில் பறக்கும் மேலாடை என அவனை திருப்பி பற்றியபடி நடந்து வந்தாள் துச்சளை. அவள் முகத்தை மாறி மாறி கைகளால் அரைந்த பின் திரும்ப இளைய கௌரவர்களை பார்த்து ஹே ஹே என்று கூவியது குழந்தை. ஜெயத்ரதன் புன்னகையுடன் துரியோதனனிடம், அவர்களிடம் மட்டுமே இருக்க விழைகிறான் என்றான். ஆம், விளையாட்டு அவனை ஈர்க்கிறது என்றான் துச்சாதனன். விளையாட்டா அது என்றான் ஜெயத்ரதன். இங்கே பார் தாதை, உன் முது தாதை என்று துச்சளை குழந்தையை முகத்தை பற்றி திருப்ப அவன் தன் இரு கைகளாலும் அவள் முகத்தை மாறி மாறி அரைந்த பின் தலையை சுற்றி பிடித்து அவள் மூக்கை கவ்வினான். ஆ என்று அலறியபடி அவள் மூக்கை விடுவித்து விட்டு வருடியபடி நகைத்தாள். அவன் மேலிரு பற்களும் ஆழ பதிந்து அவள் மூக்கில் தடம் தெரிந்தது. இதெல்லாம் இங்கு வந்தபின் கற்றுக்கொண்டிருப்பான் என்றான் துச்சாதனன். இங்கிருக்கும் அத்தனை பேருமே இக்கலையில் தேர்ந்தவர்கள். துச்சளை அவர்களை பார்த்து மெல்லிய குரலில், இவர்கள் இப்படி அசையாமல் இருக்க முடியும் என்பதே விந்தையாக உள்ளது என்றாள். தந்தையிடம் மட்டும் இப்படித்தான் இருப்பார்கள் என்றான் துரியோதனன். ஜெயத்ரதன் கை கூப்பி தலை வணங்கியபடி முன்னால் சென்று குனிந்து திருதராஷ்டிரரின் கால்களை தொட்டு சென்னி சூடி, அஸ்தினபுரியின் பேரரசரை செந்து நாட்டரசன் ஜெயத்ரதன் வணங்குகிறேன் என்றான். அதை நீ வரும்போதே சொல்லிவிட்டார்கள். செல்லுமிடமெல்லாம் இதை சொல்லிக் கொண்டிருப்பாயா மூடா என்றார் திருதராஷ்டிரர். அதை எதிர்பாராத ஜெயத்ரதன் கண்கள் நோக்குமாற துச்சளையை பார்த்தான். அவள் வாய்க்குள் சிரித்தபடி விழிகளை திருப்பி கொண்டாள். கர்ணன், அவர் அரச முறைப்படி தங்களை வணங்க வந்திருக்கிறார் தந்தையே என்றான். அரச முறைப்படி வணங்க வேண்டுமென்றால் அரசவையில் வந்து வணங்க வேண்டியது தானே? இது என் இசைக்கூடம். இங்கு நான் மணிமுடி சூடுவதில்லை. அரச ஆடை இல்லாமல் அமர்ந்திருக்கிறேன் என்றார். தந்தையே என துச்சாதனன் சொல்ல, வணங்கிவிட்டால் அவனை செல்லும்படி சொல். அவன் நாட்டில் மழை சிறக்கட்டும். ஜெயத்ரதன், என் மைந்தனும் சிந்து நாட்டு இளவரசனுமாகிய சுரதனை தங்களிடம் காட்டி வாழ்த்து பெற வந்தேன் அரசே என்றான். இரு கைகளை மேலே தூக்கி, அரச மைந்தனை வாழ்த்த வேண்டும் என்றால் நான் கைகளில் கங்கணம் அணிய வேண்டுமே என்றார் திருதராஷ்டிரர். வெறும் கைகளால் வாழ்த்தினால் போதுமென்றால் வா. துச்சளை அருகே வந்து குழந்தையை மார்போடு அணைத்தபடி தலை குனிந்து, என்னை வாழ்த்துங்கள் தந்தையே. புதல்வனுடன் தங்களை பார்த்து நற்சொல் பெற்று பொழிய இங்கு வந்துள்ளேன் என்றாள். திருதராஷ்டிரர் சில கணங்கள் அசைவற்று அமர்ந்திருந்தார். தன் கைகளை அவரால் தூக்க முடியவில்லை என்று தெரிந்தது. பின்பு அவரது வலது கை இறை கண்ட கருணாகும் போல் எழுந்து அவளை நோக்கி நீண்டு தலையை தொட்டது. அவள் உச்சி வகிடில் சுட்டு விரலை வைத்து நீவி முதல் வளைவை இரு கைகளாலும் வருடி, பருத்து விட்டாய் என்றார். ஆம் தந்தையே என்றாள் அவள். நீ வளரத் தொடங்கியதை நான் விரும்பவில்லை என்றார் அவர். அதற்கென்ன செய்வது என்றாள். அவர் அவள் கன்னங்களை வருடி கழுத்தை தொட்டார். அவள் தோள்களை கைகளால் ஓட்டி, மிக மிக பருத்து விட்டாய் என்றார். உங்களைப் போல் ஆகிவிட்டேன் என்கிறார்கள் என்றாள். திருதராஷ்டிரர் இடக்கையால் தன் இருக்கையின் கைப்பிடியை அரைந்து சிரித்து, என்னை போலவா? வருகிறாயா? ஒரு நாள் முழுக்க ஒரு முறை கூட தாழ்த்தாமல் பயிற்சி கல்லை சுழற்றுகிறேன்.
என்னுடன் கதையாட வருகிறாயா? அப்படியல்ல தந்தையே, நான் எடையில் மட்டும்தான் என்றாள். அவள் கன்னத்தை அரைந்து தலை தூக்கி, விதுரா, மூடா, இவளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். தங்கள் வாழ்த்துக்களை மட்டும் கொடுத்தால் போதும் என்றார் விதுரர். வாழ்த்துக்கள்? அதை நான் சொல்லென ஆக்க வேண்டுமா என்ன என்ற பின் அவர் கைகளை மேலெடுத்து அவள் சிறிய உதடுகளை தொட்டு, மிகச் சிறிய உதடுகள், இவை மட்டும்தான் அன்று என் கையில் இருந்த அதே சிறுமியின் உதடுகள் என்றார். அவர் தன்னுள் எழுந்த உணர்வுகளை தனக்கே மறைக்கவே பேசுகிறார் என தோன்றியது. மைந்தன் எங்கே என்றார். சுரதன் அவள் முந்தானையை இரு கைகளாலும் பற்றி கொண்டு பெரிய விழிகளால் நிமிர்ந்து திருதராஷ்டிரரின் முகத்தை நோக்கி கொண்டிருந்தான். அவர் வேறெங்கோ நோக்கி புன்னகைத்து, அவன் மனத்தை என்னால் உணர முடிகிறது என்றார். சுரதன் அவர் கண்களையே பார்த்தான். அவனுக்கு புரியவில்லை. சட்டென்று ஹே என்று குரல் எழுப்பினான். திருதராஷ்டிரர் அதட்டுகிறான் என்று உரக்க நகைத்து அவன் தலையை தொட்டார். அவன கைகளை பற்றி இரு கைகளாலும் பிடித்து தடித்த சுட்டு விரலை தன் வாய்க்குள் கொண்டு வந்தான். கடிக்கப் போகிறான் என்றாள் துச்சளை. கடித்து அறியட்டும் தாதையே என்று சுட்டு விரலை அவன் வாய்க்குள் விட்டார். அவன் ஒரு முறை கடித்துவிட்டு வாயிலிருந்த விரலை எடுத்தான். சிறிய உதடுகளை எச்சில் வழிய சப்பு கொட்டி ஆ என்றான். கட்டையை கடிப்பது போல் இருக்கும் என்றான் துச்சாதனன். நான் இளமையில் கடித்ததே நினைவிருக்கிறது. திருதராஷ்டிரர் குழந்தையை ஒற்றை கையால் பற்றி மேலே தூக்கி தன் தோள் மேல் வைத்து திரும்பி, லக்ஷ்மணா என்றார். லக்ஷ்மணன் எழுந்து, தாதையே என்றான். எப்படி இருக்கிறான் சிறுவன்? இவனை போன்று இங்கே 112 சிறுவர்கள் இருக்கிறார்கள் தாதையே என்றான். நடக்கிறானா என்றார் திருதராஷ்டிரர். தூமன், நாங்கள் நேற்று இவனை நடக்க வைக்க முயற்சி செய்தோம். அவன் எறும்பு போல கையூன்றித்தான் நடக்கிறான் என்றான். இன்னும் 1 மாதத்தில் நடந்து விடுவான் என்ற திருதராஷ்டிரர் அவனை தன் கழுத்தெலும்பு மேல் அமர வைத்தார். முகத்தை திருப்பி அவனுடைய மென் வயிற்றில் மூக்கை புதைத்தார். உறக்க நகைத்தபடி அவன் கால்களை உதைத்து எம்பி குதித்து அவர் தலையை தன் கைகளால் அரைந்தான். அவர் அவனை தன் மடியில் அமர வைத்து அவன் கன்னங்களையும் கழுத்தையும் வருடி, எத்தனை சிறிய உடல் என்றார். துச்சாதனன், இதைவிட சிறியதாக இருந்தான் லக்ஷ்மணன். இன்று அவன் என் தோள் வரை வந்துவிட்டான். அவனுக்கு 7 வயது தானே ஆகிறது என்றார் திருதராஷ்டிரர். ஆம், அதற்குள் தந்தைக்கு நிகராக உண்கிறான் என்றான் துச்சாதனன். திருதராஷ்டிரர், எவரையும் நான் பார்த்ததில்லை, ஆனால் கை விரல் நினைவாக இருக்கிறார்கள் என்றார். அரசே, தாங்கள் அறிந்தது போல குழந்தைகளை இங்கு எவரும் அறிந்ததில்லை. விழிகள் குழந்தையை அறிய பெரும் தடைகள். ஆகவேதான் தங்களுக்கே மைந்தரை அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் தெய்வங்கள் என்றார் விதுரர். ஆம் ஆம், உண்மை என்ற பின் திருதராஷ்டிரர் உரக்க நகைத்தார். பின்பு சுரதனை மேலே தூக்கி காற்றில் எறிந்து அவன் சுழன்று கீழிறங்கும் போது பிடித்து உரக்க நகைத்து மீண்டும் தூக்கி எறிந்தார். அவன் மாயச்சரடால் என காற்றிலேயே தாங்கப்பட்டு சுழன்று மெல்ல இறங்கி அவர் கைகளில் வந்து அமர்வது போல் தெரிந்தது. சற்று நேரத்தில் அக்குழந்தையும் அவரும் மட்டுமேயான ஒரு ஆடல் அங்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது. காற்றில் எழுந்து கைவிரித்து பற்கள் ஒளிர நகைத்த குழந்தை பூனை போல உடல் நெகிழ்த்தி வளைந்து அவர் கைகளில் வந்து அமர்ந்து மீண்டும் எம்பியது. விண்ணிலிருந்து உதிர்ந்து கொண்டே இருக்கும் குழந்தைகளை அவர் கை ஓயாது பெற்று பெற்று கீழே தன்னை சுற்றி பரப்புவது போல் இருந்தது. இளைய கௌரவர்கள் அதை கண்டு உரக்க நகைத்தனர். இருவர் எழுந்து அருகே வந்து, தாதையே எங்கு என்றனர். அவர் சுரதனை காற்றில் வீச அவர்களில் ஒருவன் பற்றி கொண்டான். எனக்கு எனக்கு என்று 100 பேர் கைகளை தூக்கினர். லக்ஷ்மணன் அவனை மீண்டும் திருதராஷ்டிரரை நோக்கி எறிந்தான். திருதராஷ்டிரர் குழந்தையை திரும்ப லக்ஷ்மணனை நோக்கி அனுப்பினார். அரை எங்கும் வண்ணத்து பூச்சி போல மைந்தன் பறப்பதைக் கண்டு ஜெயத்ரதன் பதற்றமும் நகைப்புமாக தவித்தான். ஒவ்வொரு கையிலாக சென்று அமர்ந்து சிறகடித்து மீண்டும் எழுந்து மீண்டும் அமர்ந்தான் சுரதன். போதும் தந்தையே என்றாள் துச்சளை. போதும் என்ற சொல்லுக்கு இவர்கள் நடுவே இடமே இல்லை என்றான் துச்சாதனன். திருதராஷ்டிரர் கையை தூக்கி இங்கே என்றார். அவர் கையில் வந்தமைந்த மைந்தனை துச்சளையிடம் கொடுத்து, இதோ உன் மைந்தன் என்றார். குழந்தை திரும்பி தன் கால்களாலும் கைகளாலும் அவர் கைகளை வண்டு போல பற்றி கொண்டு
அன்னையிடம் செல்வதற்கு மறுத்தான். துச்சளை, வா, என் கண்ணல்லவா, என் அரசல்லவா என்று சொல்லி அவனை தூக்க முயல மாட்டேன் என்பது போல உடல் அசைத்தபடி அவன் இறுக பற்றி கொண்டான். இங்கு வந்தது முதல் வேறெங்கும் இருக்க மறுக்கிறான் என்றாள் துச்சளை. பிறகு நீ எதற்கு அவனை தூக்குகிறாய் என்ற பின் அவனை திரும்ப தூக்கி லக்ஷ்மணனை நோக்கி வீசினார். லக்ஷ்மணன் அவனை பற்றி கொண்டதும் சென்று விளையாடுங்கள் என்றார். அவர்கள் புன்னகைத்தபடி ஒருவரை ஒருவர் முட்டி மோதி இசைக்கூடத்திலிருந்து வெளியே ஒழுகிச் சென்று மறைந்தனர். அவர்களின் கரிய உடல்கள் மறைய அவ்வரையே மெல்ல ஒளி கொள்வது போல் தோன்றியது. துச்சளை, தாங்கள் இசை உலகுக்குள் முழுதமைந்துள்ளீர்கள் என்றார்கள் தந்தையே என்றாள். ஆம், இங்கு எவருமே இல்லை என்றார் திருதராஷ்டிரர். திரும்பி ஜெயத்ரதனிடம், நன்று அரசே, எங்கள் குலமகளை பெற்றுள்ளீர்கள், அனைத்து நலன்களும் சூழ்க என்றார். அம்முறைமை சொல்லால் சற்று முக மாறுதல் அடைந்த ஜெயத்ரதன் விதுரரை நோக்கிய பின், தங்கள் சொற்கள் என் நல்லுள் என வந்தவை பேரரசே என தலை வணங்கினான். துரியோதனன், நான் அரசவை புக நேரமாகிறது தந்தையே. இன்று பெருமன்றில் இளவரசன் எழுந்தருளும் நாள், தாங்கள் அவை புக வேண்டும் என்றான். திருதராஷ்டிரர் விதுரரிடம், விதுரா, நீ என்ன சொல்கிறாய்? நான் இன்று சென்றாக வேண்டுமா என்ன என்றார். தாங்கள் இருந்தாக வேண்டும் மூத்தவரே என்றார் விதுரர். அரசவையில் நெடுநேரம் அமரும் போது என் உடல் வலிக்கிறது என்றார் திருதராஷ்டிரர். ஆம், ஆனால் பெருங்குடிகளின் அவையை தாங்கள் தவிர்க்க முடியாது. தாங்கள் அவை அமர்வதே இல்லை என முன்னரே உளக்குறை உள்ளது என்றார். திருதராஷ்டிரர் ஜெயத்ரதனிடம், நன்று செய்தவரே, அவைக்கு வருகிறேன், அங்கு அனைத்து முறைமைகளும் நிகழட்டும் என்றார். அவர் கைகளை தொட்டு தலையில் வைத்த பின் துரியோதனன் நடக்க துச்சாதனனும் வணங்கி பின்னால் நடந்தான். துச்சளை, நான் வருகிறேன் தந்தையே. தனியாக என் அறைக்கு வா சிறியவளே, உன்னை நான் இன்னும் சரியாக பார்க்கவில்லை என்றார். நாளை காலை வருகிறேன் தந்தையே என்றாள் துச்சளை. ஆற்றாதவராக அவர் கை நீட்டி மீண்டும் அவள் கைகளை பற்றி, உன் உள்ளங்கைகள் மட்டும் நாயின் நாக்கு போல மிகச் சிறிதாக உள்ளன என்றார். அவள் புன்னகைக்கு அவரது கை அவள் தோள்களை தொட்டு புயத்தை அழுத்தி வருடியது. அவளை தொட்டு தொட்டு தவித்த விரல்களுக்கு இணையாக முகமும் பதைத்தது. பின்பு மெல்ல யாழ்தடவும் பாணனின் விரல்களாயின அவை. அவர் முகம் இசையிலென ஊழகம் கொண்டது. அந்த ஏய்ப்பில் அவளும் கலந்து கொள்ள அவர்கள் இருவர் மட்டிலுமே அங்கிருந்தனர். அவள் கைகளின் நரம்புகளை அழுத்தி விரல்களை ஒவ்வொன்றாக பற்றி நகங்களை உணர்ந்து மணிக்கட்டை வளைத்து கை மடிப்பில் தயங்கி இடையில் படிந்து எழுந்து அவரது கை அவள் வலது மார்பை தொட்டது. முனகலாக, பெரிய பெண்ணாகிவிட்டாய் என்றார். துச்சளை பெரும் மூச்சு விட்டாள். திருதராஷ்டிரர் விழிப்பு கொண்டு, செல்க, நான் உன்னை தொடத் தொடங்கினால் என் இளமையை முழுக்க தொட வேண்டியிருக்கும். விழிகொள்ள வேண்டுமென நான் விழைந்ததில்லை, ஏனெனில் அது என்னவென்று நான் அறிந்ததே இல்லை. ஆனால் இவளை சிறு குழவையென என் கைகளில் கொண்டு வைத்த போது நோக்கை விழைந்தேன். இப்போதும் இவளுக்காகவே விழைகிறேன் என்றார். தந்தையின் பேரின்பம் மகளழகை பார்ப்பது என்கிறார்கள் சூதர்கள். குரல் இடற, பேரின்பம் என்பது மண்ணில் உள்ளதே என நானும் அறிவேன். துச்சளையின் விழிகள் கலங்கின. தழுதழுத்த குரலில், தந்தையே என்று சொல்லி அவர் கைகளை பற்றினாள். இல்லை பெண்ணே, நான் ஒரு நகையாடலாகவே அதை சொன்னேன். இனி நான் விழிகொண்டாலும் உன்னை இளமகள் என பார்க்க இயலாதல்லவா? இன்னொரு பிறப்பு உண்டு அல்லவா தந்தையே என்றாள் துச்சளை. ஆம், நாம் பார்க்காது விண்ணுலகு எய்தப் போவதில்லை என்றார். அவள் அவர் கைகளை பற்றி தன் தோளில் வைத்து அதில் கன்னங்களை அழுத்தியபடி ஆம் என்றாள். ஆனால் அங்கு நீ மகள் என வரப்போவதில்லை, எனக்கு அன்னை என்றே வருவாய் என்றார். துச்சளை தன்னை அடக்கிக் கொள்ள முயன்ற கணங்கள் மேலும் மேலும் அழுத்தம் கொள்ள சட்டென்று உடைப்பட்டு மெல்லிய தேம்பல் ஒலியுடன் அவர் கையில் முகம் புதைத்தாள். கண்ணீர் அவரது மணிக்கட்டின் முடிகளின் மேல் சொட்டி உருண்டது. என்ன இது? நீ அரசி, விழிநீர் அரசியர்க்குரியதல்ல, வேண்டாம் என்றார் திருதராஷ்டிரர். வெண்பற்கள் கரிய முகத்தில் ஒளிவிட சிரித்தபடி கர்ணனை நோக்கி, அழுகிறாள், அடுமணி பெண் போல் இருக்கிறாள், இவள் எப்படி அரியணை வீற்றிருப்பாள் என்று நினைக்கிறாய் என்றார். கர்ணன், அவளுக்காக மும்மடங்கு பெரிய அரியணை ஒன்றை அங்கே அமைத்து கொண்டிருக்கிறார்கள் தந்தையே என்றான்.
துச்சலை தலை தூக்கி கண்களை துடைத்தபடி உதடுகளை குவித்து கர்ணனிடம் ஓசையின்றி பேசாதீர்கள் என்று சொன்னாள். என்ன சொல்கிறாள் என்றார் திருதராஷ்டிரர். கடிந்து கொள்கிறாள் என்றான் கர்ணன். திருதராஷ்டிரர் கைகளை இருக்கையில் அறைந்து உறக்க நகைத்தபடி 100 பேரையும் தன் அடியவர்களாக்கி வைத்திருந்தாள். உன் ஒருவனிடம்தான் தங்கை என்ற உணர்வை சற்றேனும் அடைகிறாள் என்றார். சென்று வருகிறோம் தந்தையே என்று மீண்டும் துச்சலை சொன்னாள். நன்று சூழ்க என்று அவள் தலைமேல் கை வைத்து வாழ்த்தினார் திருதராஷ்டிரர். விதுரர் அவர்கள் அவை புக வேண்டும். அரை நாழிகையில் நாமும் சித்தமாகி அவைக்கு செல்வோம் என்றார். அவை புகுதல் இன்றியமையாதது என்றால் அவ்வண்ணமே ஆகட்டும் என்றார் திருதராஷ்டிரர். அவர்கள் அனைவரும் மீண்டும் தலைவணங்கி அவர் முன்னில் இருந்து விலகிய போது ஜெயத்ரதன் அருகே சென்று வணங்குகிறேன் தந்தையே என்றான். அச்சொல் திருதராஷ்டிரரை பாதையில் பாம்பை கண்ட யானை என ஒரு கணம் உடல் விதிர்த்து அசைவிழக்கச் செய்தது. பின்பு தான் அமர்ந்திருந்த பீடம் பெரும் ஓசையுடன் பின்னகர் அவர் எழுந்து அவனை 2 கைகளாலும் தூக்கி கால்கள் காற்றில் பறக்கச் சுழற்றி தன் இடையுடன் சேர்த்து அணைத்து இறக்கினார். பெரிய கைகளால் அவன் தோளை அறைந்து மூடா மூடா என்று அழைத்தார். அவனை இறுக தன் நெஞ்சோடு அணைத்து அவன் கன்னங்களில் முத்தமிட்டார். அவர் அவனை சுழற்றிய விரைவில் மேலாடையும் முத்துச்சரம் சுற்றிய தலையணியும் தெரித்து விழுந்திருந்தன. கலைந்த குழலும் உலைந்த ஆடையுமாக அவன் அவரது உடலோடு ஒட்டி குழந்தை போல நின்றான். உன் தோள்கள் ஏன் இத்தனை மெலிந்துள்ளன? ஊனுணவு எடுப்பதில்லையா மூடா? நான் ஊன் உண்பதுண்டு தந்தையே என கண் புதைத்த குழந்தை போல அவன் சொன்னான். அறிவிலியே, உண்பதென்றால் அளந்துண்பதல்ல. களம் நோக்கி உண்பவன் களம் வெல்வதில்லை. இனி இங்கிருக்கையில் நீ என்னுடன் உணவருந்த வேண்டும். நான் கற்பிக்கிறேன் உனக்கு. ஜெயத்ரதன் கர்ணனை நோக்கினான். அவன் கண்கள் சிவந்து ஊறி கன்னங்களில் வழிவதையும் உதடுகள் புன்னகையில் விரிந்திருப்பதையும் கர்ணன் கண்டான். ஆம் தந்தையே, ஆணை என்றான் ஜெயத்ரதன். வெல்வதும் அமர்வதும் இன்பமல்ல சிறியவனே. இன்பம் என்பது உண்பதும் உறங்குவதும் மட்டும்தான், பிறிதெதுவும் இல்லை என்றார் திருதராஷ்டிரர். விதுரர் புன்னகையுடன் கர்ணனை பார்த்தார். அவன் மீசையை நீவுவது போல் சிரிப்பை அடக்கி கொண்டான். இங்கு வா, என்னுடன் அமர்ந்து இசை கேள், நல்லுணவு உண் என்றார் திருதராஷ்டிரர். வருகிறேன் தந்தையே, தங்கள் ஆணை என்றான் ஜெயத்ரதன். தலையை வருடி மென்குரலில் அஞ்சாதே என்று அவர் சொன்னார். அச்சொல் வலியூறும் புள்ளியொன்றை தொடப்பட்டது போல் அவனை நடுங்கச் செய்வதை கர்ணன் கண்டான். எதற்கும் அஞ்சாதே. இங்கு உனக்கு 101 இருக்கிறார்கள். இதோ என் மூத்த மைந்தன் கர்ணன் இருக்கிறான். பரசுராமரும் பீஷ்மரும் துரோணரும் அன்று பிறிதெவரும் அவன் முன் வில்லெடுத்து நிற்க இயலாது. உன் எதிரிகள் அனைவரும் அவனுக்கு எதிரிகள். உன் நண்பர்கள் மட்டுமே அவனுக்கு நண்பர்கள். என் மைந்தன் அமர்ந்திருக்கும் அஸ்தினபுரியின் அரசு, அவன் கைகளென பெருகி நிற்கும் 100 மைந்தர்கள் அனைவரும் உனக்குரியவர்கள். அஞ்சாதே. இல்லை தந்தையே, இனி அஞ்சுவதில்லை. நேற்றுடன் அச்சம் ஒழிந்தேன் என்றான். நன்று நன்று, நீயும் என் மைந்தனே என்றார் திருதராஷ்டிரர். ஜெயத்ரதன் பாறையில் முளைத்த செடி என அவர் கைகளுக்குள் மார்பில் அமைந்திருந்தான். அவன் விழிகள் மூடியிருக்க தொண்டை அசைந்தபடியே இருந்தது. அழுப்பவன் போலவும் புன்னகைப்பவன் போலவும் அவன் தோன்றினான். வேயோன் 38வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.